peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1-2 வரைக்கும் பார்க்கும் பொழுது, நிக்கோதேமுஸ் was a Pharisee and a member of the Jewish ruling council. He is believed to have been wealthy due to his high social status. அப்பொழுது யூதயாவுடைய ஒரு முன்மொழியாதவர் நிக்கோதேமுஸ் என்ற பெயர் யூதர்களின் கூட்டத்தில் ஒருவராக வாழ்ந்தான். ராஜாக்களோடு வந்தவன் வதிவிடம் சென்று பனங்கொடி மற்றும் மரமெல்லாம் கொண்டு வந்தான். தெய்வ பிள்ளைகளே, நிக்கோதேமுஸ் என்ற ஒரு பணக்காரரை நாம் பார்க்கின்றோம். அந்த நிக்கோதேமுஸ் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மரத்தடியில் இருந்த பொழுதே நான் உன்னை கண்டேன் என்று சொல்லுகின்றார். நல்ல தியானிப்போம் தெய்வ பிள்ளைகளே. நம்ம இதுவரைக்கும் ஒரு சாபமான வாழ்க்கைய, ஒரு பயமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறோம். டிப்ரெஷன்ல போறோம், சவால்களை மேற்கொள்ள முடியல. ஏனென்றால் நாம் ஆண்டவரை உணராதவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் உன்னை கண்டிருக்கிறாரா? ஆம், தேவன் என்னை கண்டுவிட்டார், தேவன் உன்னை கண்டுவிட்டார். இன்று நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நீ உணரணும், அந்த ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்ளணும். நிக்கோதேமுஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஐயா, உன்னை போல மனிதர் யாரையும் நான் காணவில்லை என்று, உன்னை போல மனிதரை நான் யாரும் காணவில்லை. நிக்கோதேமுஸ் was a intelligent person. அவன் ஒரு அறிவுள்ளவனாக இருந்தான், ராஜாக்கள் மத்தியிலே வாழ்ந்தவனாக, சோசியல் ஸ்டேட்டஸ் உடையவனாக, அவன் அதிகாரத்திற்குரியவனாக, மதிப்பிற்குரியவனாக, அவனை கண்டு எல்லோரும் நல்லவன் என்றும் சொல்லுகிறார்கள், அவன் ஒழுக்கமுள்ளவன் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவனை தேவன் காண்கின்றார், தேவன் காண்கின்றார். தெய்வ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. உன்கிட்ட பணம் இருக்கலாம், உன் ஸ்டேட்டஸ் பெருசா இருக்கலாம், நீங்க நன்றா படிச்சிருக்கலாம், நீ அறிவுள்ளவனா இருக்கலாம், மாடி மேல மாடி வீடு கட்டி இருக்கலாம், நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கலாம், நீதி உள்ளவனாக இருக்கலாம், நீ அப்ராணியா இருக்கலாம், எல்லாருக்கும் உதவுகிறவனாக இருக்கலாம். இப்படிப்பட்டவனை இயேசுநாதர் காண்கின்றார், உன்னத கடவுள் காண்கின்றார், ஜீவனை கொடுத்த கடவுள் காண்கின்றார், நீ செய்யும் செயல்களை எல்லாம் காண்கின்றார். அப்ப இந்நாள் வரை 2025 வருஷம் ஆச்சு, நிக்கோதேமுஸை பற்றி இயேசுநாதர் பேசிய வார்த்தைகள் இன்றும் ஒலிக்கப்படுகிறது, இன்றும் ஒலிக்கப்படுகிறது. நீ சாதாரணமான 6 அடி பெட்டியில வைக்கப்பட்டு மூடப்படுகிறவனாக வாழப் போகிறாயா, இல்ல இறைவனை உணர்ந்தவனாக சாக போகிறாயா? தெய்வ பிள்ளைகளே, உன் மூதாதையர், நீ இன்னைக்கு 5 ஏக்கர் வச்சிருக்கலாம், உன் மூதாதையர் 100 ஏக்கர் வச்சிருந்தவன்டா, அதுல பயிர்கள் விளைந்தது. நீ 5 ஏக்கர்ல விவசாயம் பண்ணாம காடா கிடக்குது. என்ன, உன்னால எடுத்து மம்முட்டி போட முடியல. நீ 10 பேத்த தேர்ற, அவனும் வரமாட்டேங்கிறான், வந்தாலும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறான். உன்னுடைய தொழில் வளர்ச்சி அடையல, உன்னுடைய முன்னேற்றங்கள் வளரல. ஏனென்றால் இயேசுநாதரை நீ அறியவில்லை, நீ இயேசுநாதரை அறியவில்லை, இயேசுநாதரை நீ அறியவில்லை, இயேசுநாதரை நீ அறியவில்லை. ரெண்டும் ஒண்ணுதான். தெய்வ பிள்ளைகளே, கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அவரை உணரணும், அவரை உணரணும். நீ வளர்ச்சி அடைவதற்கு, நீ தொழில் வளர்ச்சி அடைவதற்கு, படிப்பு அறிவு வருவதற்கு, உன்னுடைய திருமண வாழ்க்கை நல்ல நடக்கிறதுக்கு காரணமானவராக, மூலக்காரணராக யார் இருக்க வேண்டும்? இயேசுநாதர் தான் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க கோடி கணக்குல உன்னுடைய வாழ்க்கையை தொடங்குற, ஆனா ஜீரோல போய் முடியற. கல்யாணம் கோடி கணக்குல செலவு பண்ணி பண்ற, டிவோர்ஸும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டிவோர்ஸும் வாங்குற. இப்படிப்பட்ட மூடத்தனமான, முட்டாள்தனமான வாழ்க்கையை நீ வாழ்கிறாய் என்றால் இந்த உடலிலே தேவனை நீ அறியவில்லை. இந்த உடல்ல நீ தேவனை அறியாததுனால்தான் பதப்பதட்டமா இருக்கிற. உன்கிட்ட நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல.
ஒரு இட்லியை சாப்பிட்டா கூட அது செரிக்க மாட்டேங்குது, ஏப்பமா வருது. ஏனென்றால் உன்னிலே நிம்மதி இல்லை, உன்னிலே சந்தோஷம் இல்லை. தெய்வ பிள்ளைகளே, அதனால நிக்கோதேமை தேவன் அறிந்தார். நீ எவ்வளவு பெரிய உதவி பணக்காரனாக இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் தேவன் உன்னை அறிவார். தேவனை நீ அறிகிறாயா? நீ நல்லவனாக இருக்கிறாயா? நீ பற்றி கொண்டதை வைத்து கொண்டு நீ நல்லவனா இருக்கணும், பரிசுத்தனா இருக்கணும். நிக்கோதேமை போல தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய காசு வந்துருச்சு, பொண்டாட்டிய மதிக்க மாட்டான், நிறைய பதவி வந்துருச்சு, அம்மா அப்பாவை மதிக்க மாட்டான், நிறைய சொத்தை சேர்த்துட்டான், பிள்ளைங்களை மதிக்க மாட்டான், திமுரு பிடிச்சவனாக வாழ்கிறான். ஆணவத்துல, தற்பெருமையில, கடின இருதயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற பல ஜென்மங்கள் இருக்குது. தெய்வ பிள்ளைகளை, கடவுள் சொல்றார், நீ நல்லவனா வாழ்றா. நிக்கோதேமை பாருடா, அவன்கிட்ட எல்லாம் இருந்துச்சு, இயேசுவை அறிந்தான். இயேசு பக்கத்துல வரும்பொழுது என்னை அறிந்தவர் தேவன் என்று, ஐயா நசரேத்துல இருந்து கூட இவ்வளவு பெரிய நல்ல காரியங்கள் நடக்குமா என்று அவன் உணர்ந்தான். தெய்வ பிள்ளைகளை, அப்ப நல்லது உன் வீட்டு தொடப்பத்துல கூட நடக்கலாம், நல்லது உன் வீட்டு தொடப்பத்துல கூட நடக்கலாம். எல்லாத்தையும் அவமதிக்க கூடாது. இன்னைக்கு நீ சம்பாரிச்சுட்ட, இல்ல உன்கிட்ட பல கோடி ரூபாய் சொத்து இருக்குதுன்னு எல்லாத்தையும் தூசியா நடக்காத. தூக்கி ஆண்டவர் அப்படியே மூளையில போட்டுருவார். பிபி சுகரை கொடுத்து, கேன்சரை கொடுத்து, அப்படியே பைத்தியத்தை கொடுத்து, அப்படியே மைண்டு சமாதானம் இல்லாததை கொடுத்து உன்னை அப்படியே படுக்க போட்டுருவார். அதனால தெய்வ பிள்ளைகளை, நல்லவனாக, பணக்காரனா நீ இருக்கிறியா, சந்தோஷம்டா, உன்கிட்ட காசு இருக்கா, சந்தோஷம். உன் பாக்கெட் நிறைய 500 1000 10,000 வச்சிருக்கியா, சந்தோஷம். ஆனா நீ புனிதனாக இரு. நிக்கோதேமை போல புனிதனா இருக்கணும். இல்லன்னா எல்லாம் ஏழையா போயிருவ, எல்லாத்தையும் இழந்து போயிருவ. நீ உடனே உன்கிட்ட 10,000 இருக்குதா, எடுத்து கொடுடா, எல்லாத்துக்கும் கொடுடான்னு நான் சொல்லல. நீ புனிதனா இருக்கணும். நீ 100 பவுன் நகை போட்டிருக்கியா, நீ புனிதியா இரு, அன்போட இரு, பண்போட இரு. அதை தூக்கி தலையில வச்சுக்காத, மூளையில வச்சுக்காத, காதுல சொருவிக்காத. நீதான் இந்த உலகத்துல பெரிய ராணி, அழகி என்று நினைக்காத. இந்த உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்த ஒரு அழகிய தேவன் இருக்கிறார். அவர் எவ்வளவு தற்பெருமை படணும், ஆனா படவே மாட்டார். தெய்வ பிள்ளைகளே, அள்ளி அள்ளி கொடுக்கிறவர் தான் நம் தேவன். இஸ்ராயலுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், கோயிலை கொடுத்தார், நாட்டை கொடுத்தார். அதே போல உனக்கும் கொடுக்கிறார். ஆனால் நீ பரிசுத்தனா இருக்கணும். அதை கொண்டு போயிட்டு தேவடியாட்ட கொடுக்கிறதோ, அதை கொண்டு போயிட்டு பொம்பளைங்கள்ட்ட கொடுக்கிறதோ, அதை கொண்டு போயிட்டு மது பாட்டில் வாங்கி குடிக்கிறதோ, அதை கொண்டு போயிட்டு கஞ்சா அடிக்கிறதோ, அதை கொண்டு போயிட்டு கெட்டவங்கள்ட்ட கொடுக்கிறதோ கூடாது. தேவன் சொல்றார், பரிசுத்தர் கொடுத்தார், அதை பரிசுத்தமாக காத்துக்கொள். பரிசுத்தர் கொடுத்தார், அதை பரிசுத்தமாக காத்துக்கொள். தொடர்ந்து ஜெபிப்போம். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதன்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும், எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும்
நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அதை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்காக கடவுள் முன்னிலையில அமர்ந்து கொண்டு 2 மணி நேரம் எல்லா ஜெபங்களையும் சொல்லிக் கொண்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். நான் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலையிலும் நற்கருணை ஆராதனையிலும் உன்னத திருப்பலியிலும் அனுதினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மற்றுமாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 உங்கள் அன்பு காணிக்கை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கிள் ஆயில், அதிசய எண்ணெய், இது எல்லா நோய்களுக்கும், ஆஸ்மா நோய்க்கும், நெஞ்சு வலிக்கும், வயிற்று வலிக்கும், முழங்கால் வலிக்கும், தலை வலிக்கும், நரம்பு வலிக்கும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லா நோய்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள எண்ணெய், இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியார் தகடு, செபஸ்தியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதி கொடுத்தார்கள். அந்த ரகசிய கட்டு ஜெபங்களுடையவை இந்த புத்தகம். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்றுவதற்கு, குடும்பம் வளர்வதற்கு, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இது மிகவும் உதவும். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளை, இந்த சேனலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல மற்றுமாக ஃபேஸ்புக்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இந்த ஊழியத்தை உங்க கையில் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக, அவங்க விண்ணப்பங்களையும் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.